அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன மாரியான நுழைவுத் தேர்வுகள் வருது? எந்தெந்த யூனிவர்சிட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ப்ராசஸ் ஓப்பனா இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் சொல்லிக்கிட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த பல்கலைக்கழகத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் மற்றும் சென்னையில இருக்குதுங்க. ஆனா மெயினா யூனிவர்சிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்குது. இந்த வருடம் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்குது? அதுக்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி? ஏதாவது நுழைவுத் தேர்வுகள் இருக்குதா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வகையான தகவல்கள இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமா பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாட் ஒன்லி அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் நிறைய பல்வேறு வகையான படிப்புகள் வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. 2வது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பணிபுரிகிற ஒரு பல்கலைக்கழகமாகவும் வந்து பார்க்கப்படுதுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஜேஇஇ எக்ஸாம்னு இருக்குதுங்க. இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜேஇஇ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இந்த ஜேஇஇ எக்ஸாமை பேஸ் பண்ணி அதிகப்படியான அட்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோங்க. ஸோ இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல கேம்பஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு கேம்பஸ் இருக்குது, கும்பகோணம்ல ஒரு கேம்பஸ் இருக்குது மற்றும் சென்னையில ஒரு கேம்பஸ் இருக்குங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கேம்பஸ்ல பிடெக் டிகிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 இயர் இன்டகிரேட்டட் எம்டெக் கோர்சஸ் தர்றாங்க. இது போக வந்து யூஜி அதாவது 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிகாம் வித் சிஏ, பிகாம் வித் பிஎஃப்எஸ்ஐ, பிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், பிபிஏ எல்எல்பி, பிகாம், பிஎட், பிஎஸ்சி பிஎட், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் வித் டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு இன்டகிரேட்டட் கோர்சஸ் தர்றாங்க. தென் எம்எஸ்சி 5 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இன் பயோடெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, டேட்டா சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிசிக்ஸ்லாம் தர்றாங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக் கோர்சஸும் தர்றாங்க. கும்பகோணம் கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் தர்றாங்க. பிடெக்ல 2 டிகிரி இசிஇ அண்ட் சிஎஸ்சி தர்றாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முழுக்க முழுக்க எக்கனாமிக்ஸ், பப்ளிக் பாலிசி, ஒரு காமர்ஸ் ஓரியன்டான கோர்சஸ்ங்கிறது தர்றாங்க. இதுல இப்போ நம்ம மெயினா பார்க்க போறது இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ங்கிறது இங்க எப்படி கொடுக்குறாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கு தனியா ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டா எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இங்க வந்து 2 வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ் தர்றாங்க. ஒன்னு 4 வருட பிடெக் ப்ரோக்ராம் மற்றும் 5 வருட எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து அவைலபிள் கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து 2 ஃபேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ்ங்கிறது நடக்கிறதா சொல்றாங்க. ஃபேஸ் 1 அட்மிஷன், ஃபேஸ் 2 அட்மிஷன். ஓகே சார், ஃபேஸ் 1 அட்மிஷன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇஇ ஸ்கோர் அதாவது ஜேஇஇ எக்ஸாம் எழுதி அவங்களோட ரிசல்ட்டுங்கிறது நமக்கு ஏப்ரல் 2026ல வந்துடும். ஸோ இந்த ஃபேஸ் 1 அட்மிஷன்ங்கிறது முழுக்க முழுக்க இந்த ஜேஇஇல யாரெல்லாம் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ, ஜேஇஇல வந்து ஸ்கோர் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபேஸ் 1 அட்மிஷன்ஸ் முடிக்கிறாங்க. ஃபேஸ் 2 அட்மிஷனையே வந்து எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸ்ட்ரீம் 1ங்கிறது 50% ஜேஇஇ மெயின் ஸ்கோரை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 50% +2 போர்டு எக்ஸாம் ஸ்கோரை கன்சிடர் பண்றாங்க. ஸ்ட்ரீம் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க 100% நம்மளுக்கு வந்து போர்டு எக்ஸாம் மார்க்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரீம் 2ல வந்து தர்றாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமா தான் கவுன்சிலிங் நடக்கும். நீங்க நேரடியா பல்கலைக்கழகத்துக்கு போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்ட்ரீமுக்கு தனித்தனியா அப்ளை பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க ஸ்கோர் கார்டை மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும். அதுல எந்த ஸ்ட்ரீமுக்குள்ள உங்களை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. இது ஃபேஸ் 2வோட அட்மிஷன் ப்ராசஸா பார்க்கப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய சீட்ஸை எப்படி வந்து அவங்க பிரிச்சு தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 100% சீட் இருக்குதுங்க. இதுல 40% சீட்டு எதை பேஸ் பண்ணி சீட்ஸ் தர்றாங்கன்னா, ஜேஇஇ மார்க்ஸை பேஸ் பண்ணி 40% சீட் தர்றாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% சீட்ஸ் அதாவது 40% சீட்ஸ் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு தர்றாங்க. 40% சீட்ஸை அகில இந்தியா கோட்டாவில் தர்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20 சீட்ஸை தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% சீட்ஸ் தராங்க. அதாவது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10% சீட்ஸும்,
திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10% சீட்ஸும் வந்து தர்றாங்க. ஸோ இப்போ இதுல வந்து முக்கியமா இந்த சாஸ்திரா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சீட்ஸுங்கிறது அதிகப்படியா கிடைக்கும். +2 மார்க்ஸ்ங்கிறது நமக்கு வந்து இங்க வந்து 2வது கேட்டகரியா தான் நம்மளுக்கு வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது நமக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து மார்ச் 27ஆம் தேதி இதோட அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன்ங்கிறது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதி முடியுதுங்க. பட் நீங்க இந்த ஜேஇ எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்த மாணவர்கள் உடனடியா நீங்க வந்து அந்த ரிசல்ட் வந்த அன்னையிலிருந்தே நம்மளுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்னையிலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 அட்மிஷன்ஸ்ங்கிறது ஏப்ரல் 19ஆம் தேதியே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 அட்மிஷன் தான் வந்து ஜனவரி 15ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிடெக் அண்ட் எம்டெக் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸ்க்குங்க. அதே பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி மாதிரியான கோர்சஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மாதிரியே அவங்க வந்து கிளாட் ஸ்கோரை கன்சிடர் பண்றாங்க. கிளாட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அட்மிஷன்ஸ் மார்ச் 27ஆம் தேதியும், ஃபேஸ் 2 அட்மிஷன்ஸ்ங்கிறது +2 போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி ஜூன் 15ஆம் தேதியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே வந்து என்னைக்கு இவங்களோட அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 27ஆம் தேதி நமக்கு வந்து இதோட அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகுது. ஏன்னா மார்ச் 26 நம்மளுக்கு 12ஆம் வகுப்போட எல்லா விதமான தேர்வுகளும் முடியுதுங்க. ஸோ இதுதான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது. ஸோ அது போக நம்மளுக்கு வந்து இவங்க என்ன மாதிரியான அகடமிக் ப்ரோக்ராம்ஸ்ங்கிறது வச்சிருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அகடமிக்ஸை வந்து இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ் கேட்டகரி வைஸ்ல வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பேஸ்டு கோர்சஸ் அதில் வந்து நிறையா வச்சிருக்கிறாங்க. அதாவது அதெல்லாமே இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கோர்சஸ் இருக்குது, என்னென்னலாம் கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி, ஐஓடி அண்ட் ஆட்டோமேஷன், நெட்ஒர்க்ஸ். அதுபோக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இஎன்ஐன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இசிஇலேயே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கோர்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்றாங்க. இது போக நீங்க மைனர் கோர்ஸா சில கோர்சஸ் எடுத்து அடிஷனலா படிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்க வந்து கொடுக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு மார்ச் 27ஆம் தேதி அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு மாணவ மாணவிகள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.